ராம் நாராயண ராம். மெடிடேஷன் என்பது மிகவும் சிறிய ஒரு சொல். ஆனால் அதை பார்த்தால் அதன் அர்த்தங்கள் மிகவும் பெரியவை. மெடிடேஷன் குறித்து நாம் அடிக்கடி இதுவே நினைப்போம், நான் வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் தியானம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அது அப்படி இல்லை. மெடிடேஷனின் ஆழத்திற்கு நீங்கள் இறங்குவீர்கள், அதற்கும் கூட உங்கள் உள்நம்பிக்கை அதிகமாக அறியப்படும். நாம் முன்கூறியுள்ளதாக மெடிடேஷன் என்பது ஒரு வகையான ஒலி சக்தியாகும். ஒவ்வொரு மனிதனிலும் 50,000 கோடி ஆத்மைகள் உள்ளன. அவற்றை உயிருடன் வைத்திருக்கவும், தன்னை சக்தி வாய்ந்தவனாக்கவும், இறந்தபின் மோட்சத்தை அடையவும் நாம் சிந்தனையும் கவனிப்பும் செய்ய வேண்டும். இதன் மூலம் நமக்கு சக்தி, ஆற்றல் கிடைக்கும். நமது மனம் மற்றும் விவேகம் வலுவாகும். மெடிடேஷனின் வழியாக நாம் நம்மையே மட்டுமல்லாமல் இயற்கையையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். மெடிடேஷன் மூலம் உங்கள் மனம், விவேகம் மற்றும் உள் ஆன்மாவுக்கு வலிமையை அளிப்பீர்கள். அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடியவர் ஆகுவீர்கள். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் போது மகாகுருவின் கொடுத்த ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாக மாறும் என்பதை பாருங்கள். இந்த விதி மந்திரத்துடன் நீங்கள் இணைந்தால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையின் இலக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த விதி மந்திரத்தை உச்சரிக்க சிறப்பு வேதமூலம் தேவையில்லை. நீங்கள் தினசரி வேலை செய்யும் போதே இதை செய்யலாம். அல்லது எந்த ஒரு இடத்தில் அமர்ந்து மனதோடு இதை ஜபிக்கலாம். அல்லது சத்சங்கத்தின் மூலம் ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் இணைக்கலாம். நாம் அனைவரும் மெடிடேஷனின் வழியாக நீண்ட ஆயுளை பெறுகிறோம். தியானம் செய்யும்போது இயல்பாக நமது பசி குறையும். அதிகமாக படிக்க வேண்டியதில்லை. ஒருமுறை படித்ததாலே எல்லாம் மனதில் நிலைக்கிறது. ஒருமுறை உணவு எடுத்தால் அது முழு நாளும் போதிக்கும். தியானம் செய்யும் நபர் இவ்விதமான பழக்கத்தை உடையவர் ஆவார். தியானம் செய்வதன் மூலம் நமது மனம் சேவகமாக மாறுகிறது. தியானம் செய்வதால் யாருக்கும் தீங்கு இல்லை. தியானம் என்பது ஒரு கடவுளின் பரிசுதான். இதை செய்வதில் நேரமும் பணமும் சக்தியும் வீணாகாது. அதன் பதிலாக நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறுவீர்கள். தியானத்தின் நிலைக்கு வந்தபோது ஒரே இடத்தில் அமைதியாக அமர்ந்து ராம் நாராயண ராம் என்ற நாமத்தை தொடர்ச்சியாக ஜபிக்கவும் தியானிக்கவும். ராம் நாராயண ராம் என்ற நாமத்தின் சிறப்பு என்னவென்றால், நீங்கள் இதை ஜபிக்கத் தொடங்கும் பொழுது முதலில் கவனமாக இருக்க வேண்டும். இதனை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு இது உங்கள் மூச்சுடன் இணைகிறது. எப்படி நாம் மூச்சு விடுகிறோம் என்பதை உணராமல் செய்வோம், அதேபோல இந்த விதி மந்திரமும் உங்கள் ஒவ்வொரு மூச்சுடனும் இணைகிறது. நீங்கள் மனதில் மட்டுமே ஜபிக்க ஆரம்பிப்பீர்கள். அதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். ராம் நாராயண ராம்.